பாறை மாதிரி வந்த கஷ்டம் மண்ணா கரைஞ்சு போச்சு பாத்தியா சரோஜா? விஷ்ணு சார் தானாவே வந்து கல்யாண விஷயத்தை பத்தி நம்ம கிட்ட பேசி நம்ம டென்ஷனை ஒரே அடியா போக்கிட்டாரு. ஆமாங்க, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இது ஆண்டவன் போட்டு முடிச்சுங்க. இதே மாதிரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிரும். அட வாங்க சார், உட்காருங்க. அமிர்தா கிட்ட பேசிட்டீங்களா? உங்க மருமக என்ன சொல்றா? உங்க பொண்ணை நீங்க ரொம்ப பண்புள்ளவளா வளர்த்திருக்கீங்க. நீ வந்து என் முகத்தை கூட பார்க்கல, நிலத்தை பார்த்து தான் பேசிட்டு இருந்தா. இப்படி பெரியவங்களை மதிக்கிற பொண்ணுங்களை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம். என்ன பண்பு, அமைதி, மரியாதை. இப்படி இருக்கிற பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வர்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு விக்ரம். நீ பயங்கரமான பாம்புதான். எல்லாரையும் வளையல விழ வச்சிட்டீல, எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. இதோ அமிர்தாவே வந்துட்டா. வாமா. அமிர்தா, நீ என் வீட்டுக்கு மருமகளா வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இனிமே என் அர்ஜுன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எங்க வீட்டுல சந்தோஷம், அமைதி, நிம்மதி, கொண்டாட்டம் இதுதான் இருக்கும். பாத்துக்கிட்டே இரு. இன்னில இருந்து உன் பையன் அர்ஜுனோட வாழ்க்கை பிரகாசமா இருக்காது, இருண்டு போயிடும். உன் வீட்டுல நிறைய போறது சந்தோஷம், நிம்மதி, கொண்டாட்டம் கிடையாது, நரகம் தான். அதெல்லாம் சரிங்கண்ணா. ஆனா ஆனா என்னம்மா சரோஜா? அது மயூரி பாவம் அந்த பொண்ணு. மயூரியும் எங்க பொண்ணு மாதிரி தானே. அவளோட வாழ்க்கையும் பாழாயிடக்கூடாது. அவ இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறா? உங்களோட குழப்பம், கவலையெல்லாம் எனக்கு புரியுது. மயூரிக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து நாங்களே முன்ன நின்று கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவளுக்கு நல்லது நடக்கும். அப்படின்னு சரி, நான் இப்போ கிளம்புறேன். அப்புறம் நான் வீட்டில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு முறைப்படியா பொண்ணு கேட்க மறுபடியும் வருவேன். வரேன். வாங்க. போயிட்டு வரேம்மா அமிர்தா. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல.
அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.